வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சோலோவா வர்க்கலாவை எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்றதுன்னு, அதுவும் பட்ஜெட்ல. அதுக்கு முன்னாடி மறக்காம என்ன போயிட்டு ஒரு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. நீங்க எங்க இருந்தாலும் நாகர்கோவில் ஜங்ஷனுக்கு ரீச் ஆயிடுங்க. ஒன்ஸ் ரீச் ஆயிட்டு அங்கிருந்து கிளம்புற கன்னியாகுமரி டு கொல்லம் ட்ரெயின்ல ஏறிடுங்க. அதோட ஃபேர் 30 rupees வரும். ஒரு 8 மணிக்கா வர்க்கலா ஸ்டேஷன் ரீச் ஆயிடும். அங்கிருந்து வெளியே வந்தீங்கன்னா ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கும். அதுல எதனா ஒரு ஆட்டோ பிடிச்சி வர்க்கலா கிளிஃப்னு குத்திங்கன்னா அதுக்கு மேலேயே எடுத்துட்டு போய் உங்களை விட்டுடுவாங்க. அதோட ஃபேர் ஒரு 150 வரும். ஏறி ஒரு 10 நிமிஷத்துலயே உங்களை வர்க்கலா மேல எடுத்துட்டு போய் விட்டுடுவாங்க. ஆட்டோல இருந்து இறங்கி அந்த என்ட்ரன்ஸ் வழியா உள்ள போனீங்கன்னா ஃபுல்லாவே ஸ்ட்ரீட்டா இருக்கும். அப்படியே அந்த ரோட்லயே உள்ள நடந்து போனீங்கன்னா உள்ள ஃபுல்லா பார்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், கிளப்ஸ், ஹோட்டல்ஸ் எல்லாமே இருக்கும். குடிக்கிறவங்க குடிங்க, டான்ஸ் ஆடுறவங்க ஆடுங்க, எதுவுமே பண்ணாதவங்க என்ன மாதிரி அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே போயிடுங்க. இந்த ஸ்ட்ரீட்ல இந்த ஒரு ஹோட்டல்ல மட்டும் தான் ரேட்டு கொஞ்சம் கம்மியா இருந்த மாதிரி இருந்தது. நானும் உள்ள வந்து ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணேன். இதோட காஸ்ட் ஒரு 250 வந்தது. நைட் ஸ்டேக்கு இந்த ரூம்ல தான் ரூம் புக் பண்ணியிருந்தோம். இதோட காஸ்ட் 500 வந்தது. ரூம் நல்லா பெருசா தாராளமாவே இருந்தது. ஒரு ஆள் நல்லா கம்ஃபர்டபுளா படுக்கலாம். நாளைக்கு மார்னிங் வர்க்கலால என்னென்ன பண்ணுன்ட்டு அடுத்த ரீல்ல பார்க்கலாம். பாய்.